மொழி பேசும் மக்களின் பாரம்பரிய திருவிழாவான ஓணம் தமிழகத்திலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழக கேரள எல்லையான குழித்துறையிலிருந்து இணைந்துள்ளார் நமது செய்தியாளர் நாகராஜன். அவருடன் பேசலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் எந்த மாதிரி நடைபெற்று இருக்குன்னு சொல்லுங்க நாகராஜன். கண்டிப்பாக வேதவழி, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கான ஏற்பாடுகள், அதாவது ஏற்கனவே இது கேரள எல்லையில் அமைந்திருக்கிறது. இதன் காரணமாகவே இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமான மலையாள மொழி பேசக்கூடிய மக்கள் இங்கு இருக்கிறார்கள். இதன் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அதற்கான பண்டிகைகள், அதாவது இந்த ஓணம் பண்டிகையை ஒட்டி ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அத்துப்பு கோலமிட்டு அவர் மாவலி மன்னனை வரவேற்பதற்காக அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதற்கான பேரணி ஒன்றும் நடைபெற உள்ளது. தற்போது நாம் அவரிடம் கேட்கலாம். சொல்லுங்க மணிமேகலை, நீங்க இந்த என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு கொடுக்க இருக்கீங்க மாவலி மன்னன்? ஓகே, நாங்கள் காலையில் எழும்பி ஃபர்ஸ்ட் எல்லாருமே அத்தப்பூ போடுவோம். அத்தப்பூ போட்டதுக்கு அப்புறம் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் காலையில் குளிச்சு நியூ ட்ரெஸ் எல்லாருமே வியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோவில் போய் கடவுளை எல்லாம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மாவேலி மன்னனை வரவேற்கிறதுக்காக இந்த அத்தப்பூ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நாங்கள் மத்தியானம் சத்யா ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதில் எல்லா பாயாசம், பருப்பு பப்படம் பாயாசம் எல்லாம் நிறைய கறிகள் எல்லாம் வச்சு மத்தியானம் சத்யா ப்ரிப்பேர் பண்ணி குடும்பத்தோட சந்தோஷமாக சாப்பிடுவோம். அப்புறம் சிந்து நம்மோட இருக்காங்க, அவங்க சொல்லுங்க, இந்த குழந்தைகளுக்கு புத்தாடை சொன்னீங்க, என்னென்ன மாதிரியான புத்தாடைகள்லாம் வாங்குவீங்க, யாருக்கெல்லாம் வாங்குவீங்க? அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு, குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து புதிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு காலையில் கோவிலுக்கு போகிறது, இன்னும் மத்தியானம் சத்யா சாப்பிட்றது, பின்ன எல்லாமே குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து இருந்து அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுவோம். அப்புறம் அதாவது அதே போல இது பழமையாக பாரம்பரியமாக கொண்டாடக்கூடிய ஹேமலதா இருக்கா, அவங்கள்ட்ட கேட்கலாம். சொல்லுங்கம்மா, என்ன மாதிரியான என்ன காரணத்துக்காக இந்த விழா கொண்டாடப்படுகிறது, இதோட சிறப்பம்சம் என்ன சொல்லுங்க? இது முன்னே காலத்தில் கேரளாவை மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் நாடெல்லாம் நல்ல செழிப்பாக இருந்தது. அது தேவன்மார்க்கே பயமாக தோணி தேவன்மாரெல்லாம் மகாவிஷ்ணுவோட போய் அந்த இது இப்படியா இருந்தால் 3 சொர்க்கம் பாதாளம் பூமி இதெல்லாமே மகாபலி சக்கரவர்த்திக்கு கீழில் ஆகும். அதனால அவரை அந்த ஆட்சியில் இருந்து எங்களுக்கு ஒரு விமோசனம் தரணும்னு அவங்கள்ட்ட கேட்டாங்க. அது இதனால மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்து வாமன அவதாரம் எடுத்து மகாபலியோட 3 அடி மண் தபசு செய்யறதுக்கு தானமாக தாங்கன்னு கேட்டாங்க. அப்போ 3 அடி மண்ணு தானே, ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் வாமனன் வந்தாங்க, ஒரு பிராமண சின்ன குழந்தை ஆயிட்டு. அந்த மகாபலி மன்னனோட நினைவாக அவரை வரவேற்கும் விதமாக தொடர்ந்து, அதாவது அவர் விஷ்ணுவிடம் கேட்ட வரத்தை தொடர்ந்து அந்த பாரம்பரியமாக கொண்டாடப்படுகிறது. அதாவது அவரை வரவேற்கும் பொருட்டு, அதாவது வருடத்தில் ஒரு நாள் அவர் மக்களை சந்திப்பதற்காகவும் அவர் வரும் பொழுது அவரை வரவேற்பதற்காக அத்தப்பு கோலமிட்டு இவர்கள் புத்தாடை உடுத்தி அதனை மிகப்பெரிய விழாவாக கொண்டாடுவதற்காக இந்த விழா கொண்டாடப்படுவதாக தெரிவிக்கின்றனர் வேதவள்ளி.